கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்க்கப்பட்டு என் தாய் முயல் ஆறும் உருவாக ஏற்று சூரனையும் அவள் சகாக்கள் எல்லாம் வென்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை மனது கொண்டு வள்ளியை ஆட்கொள்ளும் போரிட்டு தனியாதரத்திலே விட்டிருக்கின்றேன். யானை பெரும் பின்னே மணி ஓசை பெரும் முன்னே என்பது போல வருகிறார் நாரதர். வரட்டும் வரவை நாம் எதிர்பார்ப்போம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டும் அதை பார்த்து மகிழ பாதை எங்கே கடல் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டும் அதை பார்த்து மகிழ பாதை எங்கே கடல் போல் கூட்டம் திருப்புகள் பாதிமதினது போதமணிச்சதை நாதனருடைய குமரேசா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா நல்ல ஞானத்தை கொடு நல்ல அறிவை கொடு இன்னும் நான் ஊர் ஊரா பேசக்கூடிய எனக்கு ஆற்றலை கொடு முருகா 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 வருக வருக இசை மேறிய வருக திரிலோக செஞ்சாரிய வருக நாரத பெருமானே நலம்தானே நலனுக்கு என்ன குரு யாம் இருக்க பய வேண்டாம் என்னை நடிவந்த காலத்தாலே என் சார்பாக நாட்டு மக்கள் சார்பாக இதோ வரவேற்பு. என்னை விட கொஞ்சம் நல்லா பாடின ஆரக்குடி மண்ணின் மைந்தன் ஆரையூர் அண்ணன் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய செயலாளர் அண்ணன் வல்லரசு அவர்களுக்கு விழா கமிட்டியினர் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகின்றது. எங்களுடைய அனைவருக்கும் பொன்னாடை போட்டி பெருமை செய்த இந்த மூக்கையூர் நகரில் வாழக்கூடிய பெருமை கொண்ட பெரியவர்கள் அருமை தாய்மார்கள் இந்த வருகை இருக்கின்ற ஒத்தகோடி மக்கள் அனைவருக்குமே என் சார்பாக இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் அன்புக்கும் பார்த்துக்கூடிய அருமை மச்சான் கிடாத்திற்கு சேர்ந்த எம் வி முருகன் அவர் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகா, நான் எங்க போனேன் என்ன பண்ணேன் கேட்டேன். எங்க போனேன் என்ன பண்ணேன்ற விவரம் பின்னாடி இருக்கட்டும். வீணைக்கு வாணி, வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு நீ வந்து நோக்கம் பண்ணையா? சரி முருகா,
மூன்று லோகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு நல்லாசைகளை பெற்றுக்கொண்டு தமிழ் கடவுளான முருகபெருமான வணங்கும் வரும் வேளையிலே குறிஞ்சி நிலத்திலே வெளிமலை சாரலிலே கண்டேன் கனி கண்டதோ நாரதமுனி அடையவண்டியதோ சுப்பிரமணி நம் இருப்பதோ திருத்தணி அப்படியே நீ நிறுத்தி நீண்டு கேட்காம கனியுடைய சிறப்பு கேட்கணும். இதுவே எங்க அப்பா வரிச்சு ஒரு பள்ளியை கனி என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? கனினா பழம். பழம் தானே? ஆமா. சாப்பிடலாம்ல? எப்படி பழம் என்றாலே சாப்பிடலாம்ல? முருகா பழமே நீ உனக்கு ஒரு பழம் வேணுமான்னு எனக்கு ஒரு கேள்வி என்ன சொன்னீங்க? இப்ப அதுக்காக உங்களை நான் கடிக்க முடியும்? பார்த்து வந்து கனி. சரி, கனி என்றால் அதற்கு பழம் என்ற பொருள். எப்படி கனி என்ன பழம் தானே முருகா? நான் அதாவது ஒரு சொல்லுக்கு 27 அர்த்தம் உள்ளதாக சூடாமணி வெகுண்டு நூல் என்ன சொல்லுதுன்னா தமிழ்ல ஒரு சொல்லுக்கு 27. நான் என்ன கேட்கிறேன் சொல்றேன், தமிழ் இலக்கிய முறைப்படி கனி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கனினா இப்ப கனிகிறதுன்னு ஒன்று இருக்கு. கனிவது வேறு. சரி, கனினா என்ன? கனினா நீங்க சொன்னது போல பழம்னு பொருள். மாங்கனி, கொய்யாக்கனி, சரி, வாழைக்கனி, ராஜகனி. ராஜகனி என்பது எலுமிச்சம்பழம் சொல்ல வரல. கனி அப்படின்னா அர்த்தம் என்னையா? அதான் நீங்க சொன்ன போல பழம். கனி என்றாலே பழம் தானே. அவர் இங்க அண்ணே தங்கனே, அவர் எவ்வளவு வேணாலும் பேசலாம், ஆனா அவரை வச்சு வேலை வாங்குறதே நாங்க தானே. நான் கேக்குறேன், அவருக்கே தெரியும் நாங்க வச்ச வேலை சொல்றவன் பெரியாளா வேலை பார்க்கற பெரியாளா? எப்படிங்க வேலை சொல்றவன் பெரியாளா வேலை பார்க்கற பெரியாளா? ஏங்க இது எப்படிங்க இருக்கு? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க ஊராட்சி மன்ற தலைவர் மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிறேன். வேலையை சொல்லுவே நீங்க அந்த வேலையை பாக்குறீங்க. ஒண்ணுக்கு முடியாதவன் தான் வேலையை செய்யணும்னு சொல்லுவேன். அந்த வேலையை செய்யற மாதிரி அவன் தான் கட்டிக்காரன். சரியா? வந்து நோக்கம் அதான் கனியை பார்த்துட்டு வந்தேன். சிறப்பு இருக்கா? இருக்கு. பெருமை இருக்கா? இருக்கு. சிறப்பு சொல்லுங்க. பொருள் ஏவல் கண்டு வந்தது இந்த அருமையான ஒரு நன்னாள் மகா சிவராத்திரி. ஆகவே இருவரும் சேர்ந்து இறைவனை வழிபடுவோம். எடுகந்தானே பிள்ளையிலே
அனைவருக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் கூடிய சீக்கிரமே மனக்கோலத்தோடு ஐயா. அன்பர்களே, நண்பர்களே, மனிதன் உண்டு, மனிதன் மாணிக்கம் உண்டு, மனிதனுள் கடவுள் உண்டு என்று சொன்னார்கள். மனுஷன் பாருங்க, கடவுளா வாழ தேவையில்லை. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு என்ன வழி என்பதைத்தான் என்னுடைய குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மனிதன் எதை தெரிந்திருக்கின்றானோ தெரியலையோ கருட புராணத்தை தெரிஞ்சிருக்கணுமா. இந்த கருட புராணத்தை சொல்லும் போது அடியனுக்கு ஒரு புண்ணியமும் இருந்து கேட்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேர்த்துக்கு 1000 புண்ணியம் கிட்டுமா? நீங்க சரின்னு சொன்னா அதை உங்களுக்கு நான் உபதேசம் பண்றேன், இல்லைன்னா நானும் ஒரு பாட்டை படிச்சுட்டு உள்ள போறேன். சொல்லவா வேணாமா? நான் யார் வரேன்? மனிதனுக்கு உயிர் 3 நிலையில பிரியுமா? ஒன்று உத்தமச்சாவு, என்றொன்று மத்தியமச்சாவு, என்றொன்று அதர்மச்சாவு. உத்தமச்சாவு என்பது ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் சித்தர்களுக்கும் மட்டும் வரக்கூடியது உத்தமச்சாவு. என்னுடைய உயிர் இத்தனை மணிதான் பெரிய, என்னுடைய உயிர் விதியும் மந்திமகாலம் நெருங்கி விட்டது முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு வந்தது உத்தமச்சாவு, ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் சித்தர்களுக்கும் மட்டும் வரக்கூடியது. ஆக மத்தியமச்சாவு என்பது 5 நிமிடமாவது துடியாக துடித்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது மத்தியமச்சாவு சொல்லுவோம். ராத்திரி பார்த்த நீங்க காலையில் ஆள் இல்லை என்று அவர் தானே அந்த கோயிலை கட்டிட்டு அந்த பள்ளிக்கூடத்தை நல்லவன் செத்தா சொல்ற வார்த்தை. இதுல மனிதனுக்கு வரவே வரக்கூடாது சாபு, அதமச்சாபு என்பது மட்டும் மனிதனுக்கு வரவே வரக்கூடாதான். அண்டசம், சலாயுசம், உப்பிசம், இந்திசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யோனி மனிதனுடைய உடம்புல மொத்தம் 4448 நரம்புகள் ஓடுதான். இந்த 4448 நரம்புல கொடிய நோய்கள் தான் பரவி பாயிலே படுத்த படுக்கையா கிடந்து வாயால வவுத்தால போய் கட்டின பொண்டாட்டி நினைப்பாளா எப்படா சாவா எப்படா தாலி ஏற்போன்னு இருப்பானா. அப்படிப்பட்ட சாவெல்லாம் மனிதனுக்கு வரக்கூடாதுன்னா மனிதன் தான தவ அறநெறியோட வாழணும். ஐயா தான தவ அரண் என்ன? நான் கோயிலுக்கு வேல் குத்துறேன், பால் குடம் எடுக்கிறேன், தீச்சட்டி எடுக்கிறேன், பூக்குளிரங்கெல்லாம் கிடையாது. எவன் ஒருத்தன் சாகு வரைக்கும் தாய் தகப்பன நடு வீட்டில் வச்சு சோறு போடுறானோ அதாங்க உலகத்துல பெரிய தர்மம் என்பதை உங்க இடத்துல கேட்டுக்கொண்டு கைதட்டி அன்புள்ளத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக அதே இடத்துல ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய புகழை பாட வேண்டும் என்று பார்த்தால் பசும்பொன்னிலே பிறந்த மகான் கருவை கேளையா, அவர் மனிதனிலே பழனி மலை முருகந்தானையா. பசும்பொன்னிலே பிறந்த மகன் கருவை கேளமா, அவர் மனிதனிலே பழனி மலை முருகந்தானையா. இதற்கு தலைவி அந்த முத்தருக்கு ஒரு 10 மரம் அது பாதுகாக்கும். பசும்பொன்னிலே பிறந்த மகான் கருவை கேளமா, அவர் மனிதனிலே பழனி மலை முருகந்தானையா. அந்த வகையிலே இந்த சின்னஞ்சிறு கலைஞன் ஏதோ எனக்கு தெரிந்ததை பேசினேன் சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பெரிய மனமல்லாமல் விடைபெறுகிறேன்.
அடியேன் ஆவியூர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்களிலே இந்த குறிஞ்சிலமோ கணேசன் அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 10 தமிழ்நாட்டிலே 10 ரூபாய் கொடுத்தா நீ ஒரே விளையாட்டேன். ஆகினால அண்ணா அவர்களுக்கு என் சார்பாக கலைக்குடி சார்பாக நிகழ்ந்த வழக்கத்தை சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கூடிய திருவிழா மகா சிவராத்திரி
அனைவருமே ஆண்டவருடைய அருளால் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடு எல்லா மக்களும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இடத்தை பகிர்ந்து ஆண்டுக்கு ஆண்டு எதுக்கு தேவை ஆயிரம் இருக்குது சுபதினோ அடுத்தவனானி நினைப்பவன் அமர்க்கு ஆயுழுவதும் சுபதினோ ஆண்டுக்கு ஆண்டு கட்டளை வள்ளிக்குதான் கவனிக்கிறார். சற்று உற்று கவனித்து பார்ப்போம். அருமையான காலம் ஆளோளும் சோ ஆளோளும் சோ என்று அற்புதமான உதவியில் வகிக்கின்றது. சகுடையார், பேரியார், மகதையார், செங்கோட்டன் என்ற இப்படி குரல் வலிமை அழகா இருந்தால் இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண்ணு எப்படி டான்ஸ்? ஆமா நீங்க கொண்டுதிய நாடகம் பெய்கிறது டான்ஸ் இல்ல பல போன் புது மாடு தானே தானே ஆகினால பெண்மகளை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் பார்க்கிறான், ஒரு கண்ண தாக்கிறான், இவத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா. ஒரு பக்கம் பார்க்கிறான், ஒரு கண்ண பார்க்கிறான், மெதுவாக சிரிக்கிறா.
ஏன் கையை தொட்டு வாங்குறா இங்கே உண்மையெல்லாம் விளங்குது ஒரு பக்கமும் காட்டுறா வண்டி போனை போல் குட்டியை போறேன் வந்திருக்கிறேன் நம் பார்க்கலாம் இருக்கும் இடம் புல்லு எங்கள் தேவர் இருக்கும் இடம் புல்லு பின்னேகமே புரிது சொல்லி தேவர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள்
இன்னும் பிடிக்காதையா போனா போயிட்டு போது விடுங்க சும்மா சுத்தமா இருக்காரு ஐயா யாருங்க? 5030ங்க. அப்ப ஐயஞ்சா 25. கணக்கு புள்ள என்ன பண்றீங்களா? கணக்கு ஆமாங்க, உலக கணக்கு புள்ள. நீங்க எந்த ஊருக்காரு? நீங்க எந்த ஊருக்காரு? நான் வெள்ளிமலைக்காரரு. வெள்ளிமலைக்காரா? ஆமா. என்ன வெள்ளிமலைக்காரா? அம்பாசிடரா ஸ்விஃப்டா? வெள்ளிமலை. உங்க அப்பா பேரு? பொன்னம்பலம். பொன்னம்பலம். உங்க அம்மா பேரு? பொன்னழகி. பொன்னழகி. பொன்னம்பலம் தான் நெஞ்சு இருக்குமா? நாமம்யா. நாமமா? உலகத்திலே பெருங்குண்ட பணக்கார யாரா? நான் கோலவரம் தான். பெருங்கொண்ட பணக்காரா? ஆமா. அப்ப என்ன மயத்துக்கு நாடகத்துக்கு வர்றீங்க? வீட்டுல கொடுக்க வேண்டியதானே? இது எல்லாம் மக்கள் சேவை. ஓஹோ, மக்கள் சேவை. புதுநலவாதியா? ஆமாங்க. உங்க பேரு? நான் அந்த வெள்ளிமலை கந்தன். கந்தன். அந்த நோக்கம் வந்த நோக்கம் என்னத பாத்தீங்களா? ஓங்கங்க. நாங்களே எங்கத பாத்துக்கிட்டு நாங்க தர்றோம். இருக்கா இல்லையா? ஏன் இருக்கு? இருக்குல்ல. அப்புறம் என்ன? இல்ல என்னதுண்டா என்னதுன்னு என்ற போதும் என்ற மனமே பொன்மனம் தான். ஆமா. ஆக மொத்தம் யாராருக்கு என்னென்ன இருக்கோ அதை வச்சு காப்பாத்திர போதுமே தவிர 1000 கோடி பணம் இருக்கு, 1 கோடியை கொடுங்க வேணாம்னு சொல்லுவாங்க. அதுவும் வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, இவ்வளவு தூரம் என்ன பெரிய சரிங்க. காட்டுக்குள் சோத்து நோண்டியா? சோத்துக்கு என்ன பண்றீங்க? தீய திங்கிறமா அந்த வருங்க ஆயிடுச்சு காமிக்கிறது. வைட்டமின் பி தேனம் தினமா இருந்தேன். பரவாயில்ல. இப்ப வந்து நிகழாகிறிய சம்சாரி வந்த நோக்கம் அழகான மானை தேடி. மான எங்கே வாத்திய? இங்க பாருங்க, தெரிந்த மலை. ஆமா, அதான் வெள்ளிமலை. வெட்டமலை இருக்க. இது வெளிமலைச்சாறு. மறுமலையிலே அழகான ஒரு மான் கொடுத்த பார்த்தேன். அது ஒரு மான், அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. சரி, மானை நான் பார்த்தேன், மான் என்னை பார்த்தது. மான் பார்க்க நான் பார்க்க 2 பேரும் பார்க்கிற வேளையில மான் பைய உள்ள ஓடிடுச்சு. தடுக்காம இருந்தா அப்ப பெருங்கொண்ட வேட்டைக்காரா? ஆமா. பஞ்சத்துக்கு வேட்டையா பரம்பரையா? பரம்பரை. இப்ப ஊடு மாடு கதவாளி தட்டு போடுறீங்களா? கவனிப்பட சொல்றேன். அப்படியாடா? உங்க அப்பா என்ன பெட்டிக்கார முருகன் நினைச்சிருக்கேன். சரி, விடுங்க. ஆரோடி கம்மாக்கில தட்டதையா போடுறாரு. உங்க அப்பா என்ன வேட்டையாடி? நோட்டு மசில பரவாயில்ல. அப்பா நீங்க எல்லாம் கூட்டுறியா? ஆமா, அப்படிதான் இருக்கணும். என்ன கூட்டு உயர்வே நாட்டு உயர்வு. நாட்டு உயர்வுனா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. என்ன ஒத்த முறை தோப்பா போறது இல்ல. கூடி வாழ்ந்தா தானே கோடி நன்மை. ஒரு விதத்துனா ஓசை வருமா? ஆமா ஆமா. உங்க நாமோதயா? என் நாமோதய வீரத்தேவன். அம்மா பேரு? அம்மா பேரு நங்கை மோகினி. அப்பா பேரு? நான் நம்பிராஜன். அண்ணன் தம்பி? அண்ணன் தம்பி மேல 3 கீழே 3. வாங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? இன்னும் மேல 3 கீழே 3ங்க. அதான் மாப்பிள்ளையா? என்ன மாப்பிள்ள? என்ன சின்னத்தாமே வேணும்டா நீ மாப்பிள்ளைங்கிற? போட குருட்ட வேற. நம்ம மச்சினம்டா. மச்சினுமா? ஆமா. எப்படி மச்சினே? உங்க அம்மா இருக்காங்கல்ல, ஆமா. நங்கை மோகினி. நங்கை மோகினி எங்க அப்பா பொன்னம்பலம் உன்ன கூட பிறந்தவையா? பொன்னம்பலம் கூட பிறந்தவராமையா? நங்கை மோகினி தெரியாதா? சிந்திச்சு அம்மா. அந்த அம்மாவும் எங்க அப்பா கூட பிறந்தவங்க. கூட சொந்த ஐட்டமை நீங்க. அம்மா, உங்க அப்பா என்ன வேட்டையாடி இருக்காரு? அவருக்கு பல வேட்டை. பல வேட்டை. அவர் பெருங்குண்ட காலமாட கூட அழகிற வேலை அவருக்கு. காலை வாகனம். ஆமா. உங்க அண்ணன் அவனுக்கு எலி வாகனம். எலி. உங்க தம்பி புலி வாகனம். புலி கொட்டை எடுத்ததா எடுக்காரதா? இது விலங்கி நம்பியா? விலங்கு புலி. சின்ன பிள்ளையில வலுப்பு வருமா? கையில இரும்போடாலே தெரியல. இரும்பாயாது. கணை என்ற பேர். என்ன வேணுமோ அப்படி காட்டினா போதும். இருந்து கூட நம்பியா? ஈர்ப்பு சக்தி. ஈர்ப்பு சக்தி. வேட்டையாடையில கீழே விழுந்துட்டீங்களா? இல்ல காலில் முட்டை பொத்து போட்டிருக்கீல? போடா ஏழப்படா. ஏழை ஒரு அம்பானி வேற. யாருக்கு சொல்லி கொடுத்து கலங்குறாரு தெரியுமா? நான் தெரிஞ்சுக்கிறீங்களா? வேட்டைக்கு வரும்பொழுது அப்படி காடு மேல தாண்டி தாண்டி வருவேன். வெள்ள வருது என்ன செய்வோம்? அணை கட்டணும். அணை கட்டாத தண்ணி நிக்கும். அதே போல
விச சந்துகள் கிடைச்சாங்க. விஷம் உள்ள போயிரும்ல. இதெல்லாம் பாதுகாப்பு. உர ஓட்டு செய்திய உர ஓட்டதான் பாதுகாப்பு. சாதி அபிமானம் என்னையாதி கொடுனா குளத்துல ஒரு மாட்டு கும்பாங்க அவமானம். ஏன்னா என்னத்தை காக்கணும் வேடி பயிரை காக்கணும். இருக்கட்டும்ங்க மாப்பிள்ள தேடி மாப்பிள்ள மாப்பிள்ள மலையேறி மலையேறி போனாலும் ஏன்னா அவர் பட்டி போய் அப்படிடா உண்மை சொல்லி கேளுங்க. தேடி வந்து மானல்ல அழகான மங்கை உங்க தங்கச்சி வள்ளியா பொம்பளை தான் தேடி வந்திருக்கீங்களா? சரி மான தேடி வரல. பெண்கள் இல்லா வீடு வெறும் பேய்வால் சுடுகாருங்க. பெண்கள் இல்லாட்ட எந்த வீடு நல்லா இருக்கு? 4 நாளைக்கு வீட்டுல பொம்பளை இல்லைன்னா என்ன தெரியுமா? அவ்வளவுதான் வீடு 4 நாளைக்கு வரும். அன்னைக்கெல்லாம் 4 நாளா ஒரு முருகன் வீட்டுல போல சாப்பாட்டுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டாரு. அரே ஆமா. அதனால பெண்களுடைய தாய் அப்புறம் மதிக்கணுமா? இருக்கட்டும். அடுத்து யாரு இருக்கா? உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. யாராரு? ஒண்ணு என் தங்கச்சி, இன்னொன்னு உங்க தங்கச்சி. எனக்கு ஏதே தங்கச்சி. தங்கச்சி முறை வேணாம். அப்படி சொல்லுங்க. அப்படி கட்ட நீ கட்ட போறிய சில்க்கு சுகுணா பார்க்கலாமா? வரட்டுங்க. இந்த கிரேரிய மேய்க்க முன்ன வளர்த்துட்டு போற மான் கல்லை ஒரு மனதிற்கு நீங்களே அறிவுறாவாங்களே ஒரு மாவட்டியோ நீங்களே அவனை கேட்கல. அடிப்பாடி வரவேற்பு குலப்பண்பு நாவரை பத்தி கேட்க சொல்லி யார் அந்த புதுமை பேச கேட்க சவன் பேர் இதான் உங்க தங்கச்சி. பேர் என்னமா? பூங்கோதை. பேர் என்ன? சுகுணா. சூடாவா? சுகுணா. இந்த கதையும் முறைப்படி பேர் என்னமா? சிலுக்கு. நீ எதுக்கு வந்த? டேய் நீ என்ன போய் அஞ்சற தேடி வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்த மானே மானே மானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்த மானே தேடி வந்தேனே புள்ளிமானே. தேடி வந்தேனே புள்ளிமானே புள்ளி என்ன பண்ற? என்ன ஏன் களவாணி எந்த கல்ல எகனாக்கலான்னு பாக்குது. வந்தா போன நல்லா பேசுறது இல்லையா? என்ன பண்றீங்க? சரி திணைக்காரன் பின்மகளை கூப்பிடியா வழிய அல்ல என்ன சீக்கிரமா துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. துள்ளி துள்ளி விளையாட
தங்கச்சி தங்கச்சி கூப்பிட்டு இருக்கீங்களே, வேலையை பார்க்க விடுறீங்களா? கதவு திறந்த இடம் தான் ஒவ்வொரு ஆளா வர்றாங்க. என்னத்த போடுங்க? என்ன கூப்பிட்டு ரசீது போடுறாங்க? இன்னும் காலண்டர் போடல, அதனால. நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு வந்தது ஒருத்தர்? நமது இனத்தவர். இனத்தவர்? அவர் விட்டு சாமான காணுமா? இன்னைக்கு சாமானா தொலைச்சிட்டீங்க, வரலாமானே? மான் 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 நீங்க தொலைச்சிட்டீங்க, வந்திருக்கிறாரு. மான் வந்துச்சுன்னு சொல்றாரு. ரெண்டு கேட்காரு. மானை பிடித்து தாருமே, சாமானை பிடித்து தாருமே. மானெல்லாம் வராது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டேனே, விடிஞ்சாத்தான் போறேங்க. அப்படியா? சரி, விடிஞ்சு போச்சு, என்ன பண்றது? வரவேற்புலாம் கொடுத்தீங்களா, கொடுக்கலையா? அருமையான வரவேற்பு. இங்கிருந்து வந்து பால் சாப்பிடுங்க. அப்படியெல்லாம் வரவேற்பு கொடுத்தீங்க. புள்ளநரிக்கு பிறந்திருப்பாங்க. இருந்தாலும் இடத்துக்கு தெரியும், நான் வரவேற்பு கொடுப்பேன். வணக்கத்துக்குரிய விடுமுறை வந்து அரசு அண்ணனும் தோழியும் சொல்லி இருந்தாலும் நீங்க கூறணும், நான் அதை கேட்கணும். எதுக்காக வந்து அப்படி சொல்லி எடுத்து பொருள் பார்க்கலாம். அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. மறுமொழியிலே அழகான ஒரு மான் கொடுத்தி பார்த்தேன். அது ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. நான் எத்தனையோ மானை பார்த்திருக்கேன். இந்த மாவுடைய பெருமை என்ன, இதனுடைய அருவி என்ன அப்படின்றத எடுத்து சொல்லலாமா? யோ, ஆனா உண்மையிலேயே அவன் சொல்லணும் போதமா. டேய், அவங்க கொஞ்ச நாள் போச்சுன்னா கார்ல விட்டு போயிருவாங்க. நல்ல உழைப்பு, உழைப்புக்கு ஏற்றவாறு அருமையான ஒரு ஊதியம் கிடைக்கும். அதனால மக்கள் சொல்லிட்டு கிளம்புங்க. நீங்க மலையோரம் கண்டே அழகான மானை, மலையோரம் கண்டே அழகான மானை, வானோடு நானோ விளையாட வீரனாக அவரே போதும், எனக்கு திகட்டிருச்சு அப்படின்ட்டு வீரனாக வந்தவன் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? முருகா, உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வ யானை என்று அழைக்க வேண்டும். தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தால் தரத்தில் முரட்டுத்தரமாக நீங்க வரம் கொடுக்க வேண்டும் முருகா. ஆகட்டும், இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போட்டுவார்கள். ஊரும் பழனிய
போல